படுக்கிறார் சாமி. இந்த மரம் சாதாரண மரம் அல்ல, இந்த நாகலிங்க மரம். நாகலிங்கம் காலையில பூக்கும், மத்தியானத்தில் உடைஞ்சு போயிடும், சாயங்காலம் பூக்காது. காலையில பறிச்சு வச்சிடணும் சாமிக்கு. சரியா 12 மணிக்கு ஒன்னா கழுண்டு கீழே விழுந்துரும். இந்த பாருங்க, வைகுண்டத்தில் எப்படி பெருமாள் படுத்திருக்கிறாரோ அந்த மாதிரி சிவபெருமானுக்கு இது சிவலிங்கம். இது மேல் தட்டு 1000 தலையுடைய ஆதிசேஷன் பாம்பு. இந்த பாம்பு சிவலிங்கத்தை கொடை பிடிக்குது, நாகலிங்கம்னு பேரு. இந்த பூவுடைய வாசனை வேற எங்கேயும், எல்லா பூவோட செண்டும் கிடைக்கும். மனோரஞ்சிதம், மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, பாரிஜாதம், எல்லா செண்டு எசன்ஸும் வந்துருச்சு. இந்த பூக்கு மட்டும் எசன்ஸ் வராது, கண்டுபிடிச்சா பாம்பு வந்துடும் பின்னாடியே. இந்த பூவை சிவபெருமானை தவிர வேற யாருக்கும் சாத்தக்கூடாது. திருச்சிற்றம்பலம்.